இந்த சிவன் பார்க் வாசல்ல நிறுத்துங்க. சரிம்மா. நிறுத்துங்க. ஹலோ கவி, எங்க சிவன் பார்க்ல இருக்க? ஐயோ, நீ என்ன பண்ற? அப்படியே பஸ் டிப்போக்கு வந்துற. சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. கேகே நகர் பஸ் டிப்போக்கு போங்க. என்னமா அவங்க கூட பெரிய தொந்தரவா போச்சு. ஆளாங்காத்தால அவங்க கூட சவாரி இருந்தது பெரிய இம்சமா. பஸ் டிப்போக்கு தானே போறீங்க? அங்கதாம்மா போயிட்டு இருக்கேன். ஏமா, இதாம்மா பஸ் டிப்போ. ஹலோ என்னம்மா கண்ணா, பஸ் டிப்போக்கு வந்து ஏமாத்திட்டியா? அட பாவி, ஏன்டா என்ன இப்படி பாடா படுத்துற? ஒழுங்கா எங்களையும் படிச்சிடுடா. நோ டென்ஷன் கவி, ரிலாக்ஸ். உன் குழந்தை இப்ப என்கிட்ட இல்ல. அட பாவி, என் குழந்தை என்னடா பண்ண? உன் வீட்டுக்கு போய் பாரு, புரியும். டிரைவர், என்னம்மா? கொஞ்ச நேரம் ஏன் இடத்துல என்ன விட்டுருங்களேன். சரிம்மா, இப்போது கரெக்டா சொன்னா சரிதான். எந்த பக்கமா போறது? அதான் வயசாயிருச்சுல, ஏதாவது ஒரு பக்கம் தாமா போக முடியும். கொஞ்சம் வேகமா போயானா. எனக்கு வயசாயிருச்சுமா, போனா நான் எந்த பக்கமா போக முடியும்? போயானா. அம்மா, என்ன உனக்கு நாகலல்ல? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உசிரே வந்தது. எங்க போயிருது? கவிதா, என்னம்மா என்னாச்சு? என்னைக்கு இல்லாம அப்படி பதறிய? என்னம்மா நடந்துச்சு சொல்லுமா, என்ன நடந்துச்சு? அப்பா, நீ எப்படி வந்தா? எப்ப வந்தா? வழக்கமா வர்ற ஸ்கூல் வேன்ல தாமா வந்தா. ஏம்மா? குழந்தைய நான் தான் கடத்திட்டு போய் வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த கார்த்திக் கால் பண்ணி என்ன அங்க வா இங்க வான்னு டார்ச்சர் பண்ணிட்டான்பா. அவன் சொல்ற இடத்துக்கு வரலனா குழந்தைய பார்க்க முடியாதுன்னு சொல்லி மிரட்டி என்ன பாடப்படுத்திட்டாப்பா. ஏம்மா, அந்த சண்டாள பாவிப்ப உனக்கு இப்படி டார்ச்சர் கொடுக்குறானே, அதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், நம்ம சிவகுமார் தம்பிகிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு. நீதாம்மா வேண்டான்னு சொன்ன. அம்மாடி, இப்ப கூட ஒன்றும் காரியம் கெட்டு போயிடல. குழந்தைய வச்சு உனக்கு அவன் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே தாம்மா இருப்பான். இந்த விஷயத்த சிவகுமார்ட்ட சொல்லிட்டோம்னா அவர் பார்த்துக்கு வருமா? வேண்டாம்ப்பா, அவர் இப்பதான் என்ன பெருந்தன்மையா கல்யாணம் பண்ணிருக்காரு. இந்த கார்த்திக் பிரச்சனைய அவர் காது கொண்டு போய் அவசரப்பட்டுட்டோமோன்னு அவர் மனசுல ஒரு எண்ணம் வந்துடக்கூடாதுப்பா. சிவகுமார் தம்பி அப்படிலாம் நினைக்கிற ஆள் இல்லம்மா. அது எனக்கும் தெரியும்பா. ஆனா என்ன மையமா வச்சு குழந்தைக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது மனசுல ஒரு கலக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ இந்த கார்த்திக் பைய பிரச்சனைக்கு என்னதாம்மா முடிவு? அதான்ப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்றதுல மட்டும் நான் தெளிவா இருக்கேன்பா. எந்த சூழ்நிலையிலையும் குழந்தைக்கு கார்த்திகால எந்த ஆபத்து வர விட மாட்டேன்பா. எப்பாடு பட்டாவது குழந்தைய நான் காப்பாத்துவேன்பா. என்னமோம்மா, அந்த கடவுள் தாமா உனக்கு துணை இருக்கணும். வேணாம்மா, எனக்கு போதுமா. மத்தியானமே ஒழுங்கா சாப்பிடல. வாய் தர, வாய் தர. சாப்பிடுறதுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு அடம். உட்காருங்கப்பா. அம்மா ஜானகி, குடிக்க கொஞ்சம் தண்ணி குடி. இதை எடுத்துட்டு வரேன்பா. சாப்பிடு. சரி தாத்தா. என்னப்பா சுப்பிரமணி, எப்படியோ உனக்கு பிடிச்சமான தொழில் அமைஞ்சு போச்சு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? என்னமாமா, பிடிச்சிருந்ததுனால தானே 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு வந்திருக்கோம். இருந்தாலும் இந்த தொழிலை நாமளே ஏற்பாடு பண்ணியிருந்தா கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபா ஆயிருக்கும். ஏதோ அந்த முதலாளி ரொம்ப நல்லவருங்கிறதுனால 1 லட்சம் ரூபாய் இப்போ கொடுங்க, மிச்ச பணத்தை அப்புறம் கொடுங்க. அதோட இந்த கடை திங்ஸு அது மட்டும் இல்லை, அந்த பேரை கூட யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப தங்கமான மனுஷன். நான் கூட கேள்விப்பட்டேன், அந்த பேருக்கு ரொம்ப நல்ல மரியாதை இருக்கான். இது எல்லாத்தையும் யோசனை பண்ணித்தான் சுப்பிரமணி செய்யற தொழிலுக்கு தோதுவா இருக்கும்னு இதை நான் ஏற்பாடு பண்ணேன். ஓனர் வெளியூர்ல இருந்து வந்த உடனே நேரா பேங்க்குக்கு போய் 3 லட்சம் ரூபாய் பணத்தை டிராப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பிசினஸ ஓஹோன்னு ஆரம்பிச்சிருவோம். என்ன சுப்பிரமணி, சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான் மாமா. ஏம்பா,
சுப்பிரமணிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த. இப்பதான் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. இளையவனும் கூடிய சீக்கிரத்துல இன்ஸ்பெக்டர் ஆகி வந்துட போறான். மூத்தவனுக்கு தான் கொஞ்சம் நிலைமை சரியில்லாம இருக்குது. அதை பத்தி ஒன்னும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரத்துல அவனுக்கு ஒரு விடிவு காலம் வராமலா போயிட போகுது. ஏமா ஜானகி, சுப்பிரமணி தொழில் ஆரம்பிக்கிறது உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம்தான். ஆனா ஏமா ஜானகி, சந்தோஷம் சொல்லிட்டு அப்புறம் ஆனான்னு இழுக்கிற, என்னமா விஷயம்? நீங்க தானே இப்ப சொன்னீங்க மூத்த பையனோட வாழ்க்கை தான் சரியில்லாம போச்சுன்னு. இந்த சூழ்நிலையில என்ன விடுங்க, நான் பெத்து வச்சிருக்கனே ஒரு பொம்பளை பிள்ளை, அதோட கதி என்ன? அவளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணாமா? என்னம்மா சொல்றீங்க? எனக்கு மூடி மறைச்செல்லாம் பேச தெரியாது மாமா. நான் வெளிப்படையாவே கேக்குறேன். ராஜேஸ்வரி அத்தை கொடுத்த 5 லட்சம் ரூபாயில என் புருஷனுக்கும் பங்கு இருக்குல்ல? மாமாவோட பூர்வீக சொத்துல கிடைச்ச பணம் தானே. மொத்த பணம் 8 லட்சத்துல சண்முக வேலைக்கு 3 லட்சம் ரூபாய் கட்டியாச்சு. மீதி இருக்கிற பணத்துல சுப்பிரமணி தொழில் தொடங்கிட்டா என் புருஷன் பங்கு என்ன ஆகுறது? அதான் 5 லட்சம் ரூபாயில 2.5 லட்சம் ரூபாய என் பொண்ணு பேர்ல பேங்க்ல போட்டுருங்க. அதான் அவளோட எதிர்காலத்துக்கும் நல்லது. என்னம்மா திடீர்னு இப்படி ஒரு முட்டுக்கட்டையை போடுற? நான் முட்டுக்கட்டை போடல மாமா, என் பொண்ணோட பாதுகாப்புக்காக தான் கேக்குறேன். எனக்கு புருஷன் சரியில்லை. நாளைக்கே என் பொண்ணு வளர்ந்து பெரியவள் ஆயிட்டானா அவளுக்கு ஒரு நல்லது செய்யணும்னா நான் யாரை எதிர்பார்ப்பேன்? யார்கிட்ட போய் கேட்பேன்? அதான் அவரோட பணத்தை இப்பவே கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு அவளுக்கு உதவும் இல்ல. அதனாலதான் கேக்குறேன். ஜானகி, என்னமா பேசுற? நாளைக்கே சுப்பிரமணி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டானா இந்த வீட்டை பார்க்க மாட்டானா, உன்னை பார்க்க மாட்டானா, இல்ல குழந்தைய பார்க்க மாட்டானா? ஏன் இவ்வளவு தூரம்? குழந்தை ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ குழந்தையோட வைத்திய செலவுக்காக பணத்துக்கு எவ்வளவு பாடுபட்டான், அதெல்லாம் மறந்துட்டியா நீ? நான் எதையும் மறக்கலப்பா. நெருப்புனா வாய் வந்துடாது, அதனாலதான் சொல்றேன். இப்ப கிடைச்சிருக்கிற பணத்தை வச்சு சுப்பிரமணி தொழில் ஆரம்பிக்கிறது நல்ல விஷயம்தான். அந்த தொழில் ஓகோன்னு வளர்ந்துட்டா சந்தோஷம். அதே நொடிச்சு போயிட்டா எங்க நிலைமை என்ன? ஆம்பளை துணை இல்லாம பொம்பளை பசங்களை வளர்த்து ஆளாக்கி கட்டி கொடுக்க எங்க அம்மா எவ்வளவு பாடுபட்டாங்கன்னு என் கல்யாணத்துல நான் கண்கூட பார்த்தேன். இன்னும் எத்தனை நாளைக்குதான் சுப்பிரமணிக்கு பாரமா அவர் கையை எதிர்பார்த்துட்டு இருக்க முடியும்? அதனால பணம் கையில இருக்கும் போதே என் புருஷனோட பங்கு தந்துட்டீங்கன்னா எங்களுக்கும் பாதுகாப்பா இருக்கும்ல. நீ சொல்றதெல்லாம் சரிதாமா. 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் வேற கட்டிட்டு வந்துட்டோம். இன்னும் 2-3 நாள்ல 3 லட்ச ரூபா பணத்தை வேற கட்டி ஆகணும். இந்த நேரத்துல போய் வேண்டாம் மாமா, விட்டுருங்க. அட அண்ணி சொல்றதும் சரிதான். அவங்க மேல கோவப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. அண்ணி, நீங்க சொன்ன மாதிரியே காலையில பேங்க்குக்கு போய் 2.5 லட்சம் ரூபாயை பாப்பா பேர்ல டெபாசிட் பண்ணிடுறேன். ஏம்பா சுப்பிரமணி, ஜானகி தான் புரியாம பேசிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு புரிய வைக்கிறதுக்கு இல்லாம நீ பாட்டுக்கு என்னவோ அதுக்கு பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிற. இல்ல மாமா, அண்ணி கேட்கறதுல எந்த தப்பும் இல்ல, நியாயம்தான். நிலத்தை விட்டு வந்த பணத்துல சண்முகம் ட்ரைனிங்க்கு கொடுத்து அனுப்பணும். இப்போ மிச்சம் இருக்கிற பணத்தை நான் பிசினஸ்ல போட்டேன்னா அண்ணனுக்கும் பங்கு வரணும்ல. ஏன்னா அண்ணன் இங்க இருந்தாருன்னா அதையும் கேட்டிருப்பார்ல. என்னப்பா அப்புறம் தொழில் விஷயம் என்ன வருது? இப்போ 1 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கோம். மீதி கையில இருக்கிற 3 லட்ச ரூபா பணத்துல 2 லட்ச ரூபா பணத்தை பாப்பா பேர்ல டெபாசிட் பண்ணா மீதி 1 லட்ச ரூபா இருக்கும். மீதி 2 லட்சம் ரூபாய்க்கு வேற ஏதாவது தான் ஏற்பாடு பண்ணணும். அப்படி முடியலன்னா இப்ப இருக்கிற தொழிலையே நான் செஞ்சுட்டு போறேன். டேய் அண்ணி, காலையில பாப்பா பேர்ல பணத்தை டெபாசிட் பண்ணிடுறேன். ஷாம்லி, ஷாம்லி, சாப்பிட்டுட்டு இருக்கம்மா. ஏம்பா பெருமாள், எப்படியாவது தொழில் ஆரம்பிச்சுதான்ப்பா ஆகணும். நான் வரட்டுமா? சரி பாத்துக்கப்பா. ம்.
ஓபி நம்பர் 1721 2010 மனுதாரர் சுப்பிரமணி, எதிர் மனுதாரர் இளவரசி. ரெண்டு மனுதாரரும் வாங்க. நீதான் இளவரசி அம்மா? ஆமா சார். உங்க கணவர் சுப்பிரமணி உங்ககிட்ட இருந்து விவாகரத்து கேட்டிருக்காரு. விவாகரத்து கொடுக்க உங்களுக்கு சம்மதமா? விவாகரத்து கொடுக்க உங்களுக்கு சம்மதமா? எனக்கு சம்மதம். உங்க மனைவி இளவரசி உங்ககிட்ட இருந்து விவாகரத்து கேட்டிருக்காங்க. இதுல உங்களுக்கு சம்மதமா? எனக்கும் சம்மதம். கணவன் மனைவி இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாகரத்து கேட்டிருக்கிறதுனால இந்த கோர்ட் உங்களுக்கு விவாகரத்து அளிக்க சம்மதிக்கிறது. ஆறு மாதம் கழித்து இந்த மனு விசாரணைக்கு வரும்போது தீர்ப்பு வழங்கப்படும். ஓபி நம்பர் 1722 2010 மனுதாரர் மதியழகன், எதிர் மனுதாரர் சங்கீதா. வாட் அ ஸ்வீட் சர்ப்ரைஸ். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு ஃபுல்லா நீங்க ஃப்ரீ தானே? ஆமாமா, நாங்க ரெடி தான். நானும் கிருஷ்ணாவும் எவ்வளவு நாளா உங்களை மீட் பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, எந்த ஹோட்டல்? ஓ, அதே ஹோட்டல் தானா? ஓகே ஓகே. ரூம் நம்பர் 102 தானே? மஞ்சுளான்னு உங்க பேரை கேட்கணுமா இல்ல மேனேஜர்னு சொல்லிட்டு வரணுமா? ஓகே ஓகே, கண்டிப்பா வந்துடும். ஓகே பாய். டேய் மச்சான், நம்ம ரொம்ப நாள் கனவு இன்னைக்கு நினைவாக போகுதுடா. நம்ம மனசை கவர்ந்த மஞ்சுளா இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கா. இன்னைக்கு ஒரு நாள் தான் மெட்ராஸ்ல இருப்பாளாம். கிளம்பலாமா? என்னடா மச்சான், கிளம்பலாமான்னு சாதாரணமாக கேட்குறேன். இவளோட அப்பாயின்மெண்ட்டுக்காக எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கிளம்புடா, வேற எவனாவது வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிருப்பான். டேடே, அவ பெரிய ரேஞ்சுடா. நாம இப்படியே போத்தவில்லடா. ரூமுக்கு போய் பக்காவா ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறம் போலாம். இன்னைக்கு நமக்கு புதையல் கிடைச்ச மாதிரிடா. ஐயா மச்சான், சிவ பூஜையில் கரடி பூந்த மாதிரி விவரம் வரல. என்னடா பண்ணுறது? டேய் மச்சான், மஞ்சுளாவோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே கஷ்டம். இன்னைக்கு கிடைச்சிருக்கு. எப்படியாவது லீலாவை அவாய்ட் பண்ணிட்டு கிளம்புடா. ஹாய் கிருஷ்ணா. ஹாய் கோபி. ஹாய். எங்கேயோ அவசர அவசரமா கிளம்புறீங்க போல இருக்கு. ஆமா. ஆமாவா இல்லையா? சரி, அதை விடு. என்ன இந்த பக்கம் காலேஜுக்கு போகலையா? இன்னைக்கு நான் காலேஜ் கட்டடிச்சிட்டேன். கட்டடிச்சிட்டியா? நம்பவே முடியல. நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியான மூட்ல இருந்தேன். அதான் காலேஜ் கட்டடிச்சிட்டேன். ஹாப்பி மூட்ல என்ன பார்க்க வந்திருக்கியா? என்ன நம்ம விஷயத்தை உங்க வீட்டில் ஏதாவது சொல்லி ஓகே வாங்கிட்டியா? இல்ல கிருஷ்ணா, நம்ம ரெண்டு பேரும் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்ச விஷயம் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அதான் உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்தேன். நம்ம ரெண்டு பேரும் பிள்ளையார் சொல்லி போட்ட விஷயமா? என்ன லீலா சொல்ற? எங்க அக்காவை அந்த கொலைகார சுப்பிரமணி கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு அவன் அன்னைக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்குன்னு நம்ம கதை கட்டணும்ல. ஆமா. இன்னைக்கு எங்க அக்காவும் அந்த ஆளு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல டைவர்ஸ் வாங்குறதுக்காக ரெண்டு பேரும் ஃபேமிலி கோர்ட்ல அப்ளை பண்ணிருக்காங்க. அடடா, சந்தோஷமான விஷயமாச்சே. ஆமா, உங்க அம்மா ஒன்றும் சொல்லலையா? எங்க அம்மா ஒத்துக்கல, கோர்ட்டுக்கு கூட வரல. நானும் அக்காவும் தான் கோர்ட்டுக்கு போனோம். போக போக அம்மாவை சமாதானப்படுத்திக்கலாம். எப்படியோ எங்க அக்கா வாழ்க்கை நல்லபடியா அமைய போதுங்கிற சந்தோஷத்துல காலேஜ் கட்டடிச்சிட்டு இன்னைக்கு ஃபுல்லா பீச், பார்க்கு, சினிமான்னு ஃபுல்லா டைம் பாஸ் பண்ண உன் கூட வந்திருக்கேன். நீ வேற ரொம்ப நாளா கூப்பிட்டுட்டு இருக்கல. என்ன கோபி,
நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. ஏதாவது ப்ராப்ளமா? அது இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல கிருஷ்ணா, உன் முகத்துல கூட வழக்கமான சந்தோஷத்தை காணோம். அதுவும் நான் வெளியே போலான்னு கூப்பிட்டப்ப கூட உன் முகத்துல டென்ஷன் தெரியுது. என்ன விஷயம் சொல்லு. அது ஒண்ணு இல்ல லீலா, பிசினஸ் விஷயமா பேசுறதுக்காக பார்ட்டி ஹோட்டல்ல வெயிட் பண்றாங்க. அதான் நாங்க கிளம்பிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நீ வந்துட்ட. அப்படியா? டேய் மச்சான், பரவாயில்ல விடுறா. பிசினஸ்னா பெரிய பிசினஸ், அது அப்புறம் பாத்துக்கலாம். லீலா என்ன பார்க்க வந்திருக்கா, எங்கேயோ போகணும்னு சொல்ற. நான் அவ கூட போறேன். வா லீலா, நாம போலாம். இல்ல கிருஷ்ணா, பிசினஸ் தான் ஃபர்ஸ்ட். நீ தொழில நல்லபடியா முன்னேறினா தானே நம்ம விஷயத்தை வீட்ல சொல்லி ஓகே வாங்க முடியும். அதனால நம்ம சண்டேவே வெளியே போலாம். வரட்டுமா? ஆல் தி பெஸ்ட். அப்பாடா மச்சான் கிளம்பிட்டா, வா போலாம். போடா டேய், நம்ம வலையில விழாதவ இன்னைக்கு வழிய வந்து மாட்றா. நீ என்னடா பிசினஸ் அது இதுன்னு சொல்லி காரியத்தை கெடுத்துட்ட. என்னடா மச்சான் இது? டேய் விடுறா, இவ கிணத்து தண்ணிடா, எப்ப வேணா அள்ளி குடிச்சுக்கலாம். மஞ்சுளா ஆறு, இந்தியால எல்லா ஸ்டேட்டுக்கும் ஓடுற ஆறு. அவளை முதல்ல போய் அள்ளி குடிப்போம். வா கிளம்பு. வேற வழி? வா போலாம். புலம்பாத வாடா.